எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கான வீடியோவில் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் எப்படி நெய் செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. எங்களோட வீட்டில் மாடு கன்று போட்டிருக்கு. அதனால் எங்களுக்கு பால் இந்த வருஷம் பிரச்சனை இல்லாமல் கிடைக்கும். The baby is very cold. Unfortunate weather. மாடு கன்று போட்டு ஒரு மாதம் ஆகுது. மாட்டிலேருந்து பாலை கறந்து நாங்கள் நிறைய நேரம் தயிர் தான் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம தயிர் பண்ணும்போது நம்ம ஈஸியாக நெய்யும் பண்ணிக்கலாம். உங்களோட வீட்டில் நீங்கள் டீ காஃபி போடுறதுக்காக பால் வாங்குறீங்க அப்படின்னா அதை வச்சும் ஈஸியாக நெய் செய்யலாம். தயிர் வச்சு தான் நெய் செய்யணும்னு இல்லை, வெறும் பாலில் இருந்து கூட நெய் ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். இந்த மாடு என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் 4 கன்றுக்குட்டி காளை கன்றுக்குட்டியாக போட்டிருக்கு. இந்த மாடு ஆரம்பத்தில் இருக்கும்போது பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கிறதுனால காலை கட்டி பால் கறந்து பழகிட்டேன். மற்றபடி ரொம்ப சாதுவான மாடு. என்ன பண்ணாலும் மாடு நம்ம மேலே கொம்பை வச்சு இடிக்கவோ இல்லை நம்ம மிதிக்கவோ எதுவுமே செய்யாது. அமைதியாக நின்றுட்டுருக்கும். இந்த மாடு ஒரு வேளைக்கு 2 லிட்டர் பால் கறக்கும். எங்களோட தேவை 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் கறந்துட்டு மீதி இருக்கிற பாலை நம்ம கன்றுக்குட்டிக்கு விட்டுருவோம். சாயந்தர நேரத்தில் ஃபுல்லாகவே கன்றுக்குட்டிக்கு தான் பாலை கொடுத்துட்றோம். கறந்துட்டு வந்த பாலை நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து நம்ம ஆற வச்சிடணும். ஆற வைக்கும்போது என்ன ஆகும்னா அதுக்கு மேலே நேச்சுரலாகவே ஆடை கட்டும். அந்த ஆடையை நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இதே போல் டெய்லி நம்ம பால் காய்ச்சும் போது இந்த ஆடையை தனியாக எடுத்து அந்த பாட்டிலில் போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் போல் தயிரும் போட்டு வச்சுட்டா அந்த ஆடை வந்து கெட்டு போகாமல் அப்படியே வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இந்த மாதிரி 1 ஸ்பூன் தயிர் ஊற்றி நீங்கள் அப்படியே நார்மல் தயிர் மாதிரியே வச்சுக்கலாம். டெய்லி அதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆடையை போடணும். இப்படி ஒரு வாரத்தில் இருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம சேர்த்து வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பாட்டில் ஃபுல்லாகவே இந்த ஆடை வந்துடுதுங்க. அதை வந்து இன்றைக்கி ரெனாட்டா ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம காட்ட போகிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நீங்கள் வந்து மிக்ஸி இல்லைன்னா வெறும் பாட்டிலில் போட்டு தண்ணியை ஊற்றி அதை குலுக்கிட்டே இருந்தால் அதிலேருந்து அழகாக வெண்ணையும் நெய்யும் பிரிஞ்சு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதை ரெனாட்டா ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதில் அழகாக பிரிஞ்சு வந்துச்சு. இதில் ஒரு டிப் என்னென்னா, நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியை ஊற்றினோன்னா வெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா வரும். மதிய நேரத்தில் சூடாக இருக்க நேரத்தில் ரெனாட்டா பண்ணதுனால இதிலேருந்து நெய்யே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நிறைய பேர் வீட்டில் நெய் செய்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதனால தான் ஒரு 2-3 மெத்தட் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். சிம்பிளான ஈஸியான வழிகள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பாட்டிலில் வெண்ணெய்க்கு பதிலாக நெய்யே கலந்து வந்ததுனால இதில் வந்து சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சமான சில் தண்ணியில் அதை போட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடி சிலுப்பினோம்னா அதிலேருந்து வெண்ணெய் தனியாக கொண்டு வந்துடும். நம்ம வீட்டில் கேக் செய்கிறதுக்கு முட்டையை அடிக்கிறதுக்காக ஒரு விஸ்க் இருக்கும். அந்த விஸ்கை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் பயன்படுத்திக்கிறோம். இது நெய் பண்ணுறதுக்குன்னே வெண்ணெய் கடையிறதுக்கு தனியாகவே ஒரு மத்து இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கியும் ட்ரை பண்ணலாம். அந்த மத்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஆனால் போன வருஷம் ஃபுல்லாக வந்து பால் இல்லாததுனால அது எங்கே வச்சாங்க தெரியல. அதனால் இந்த வீடியோவுக்கு நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு ஈஸியாக பண்ணலான்னு உங்களுக்காக
காட்டுறதுக்காக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி வெண்ணெய் கடையும் போது முதல்ல அதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா பச்சை தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியில் போட்டு நம்ம சிலுப்பினோம்னா வெண்ணெய் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம கையில் இருக்க ஹேண்ட் பிளெண்டர் வச்சும் அந்த ப்ராசஸை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகலாம். வெறுமை கையில் மத்து வச்சு பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டே இருந்தால் தான் வெண்ணெய் திரண்டு வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அடித்தோம்னா அந்த வெண்ணெய் நல்லா பால் மாதிரியே வந்துடும். அந்தளவுக்கு எனக்கு பொறுமை இல்லாததுனால சரி அப்படியே எடுத்து போட்டு நான் கடாயில் வச்சு காய்ச்சிறேன். இந்த மாதிரி காய்ச்சும் போது என்ன ஆகும்னா அதில் கொஞ்சமாக மோரும் இருக்கும். அந்த மோர் வந்து நல்லா சூடில் வெளியாகிற வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். அதுவே நல்லா பால் மாதிரி ஆச்சுன்னா வெண்ணெய் அதில் தண்ணியும் இருக்காது மோரும் இருக்காது. அதனால் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு நெய் கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம வந்து அவசரப்பட்டு தீயை அதிகமாக வைக்கக்கூடாமல் கம்மியான தீயில் வச்சு பொறுமையாக அதை கிளறிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து நெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சமாக முருங்கை இலையை போட்டு அந்த சொடப்பு எல்லாம் போனதுக்கப்புறம் நெய்யை இறக்கி ஆற வச்சு நம்மளோட பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே கலப்படம் பண்ணி தாங்க வருது. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து விஷமோ இல்லை வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஏதோ ஒரு விஷயம் கலந்து நமக்கு வந்து அந்த நஞ்சு பொருளாக தான் நமக்கு வந்து நெய் நம்ம கடையில் வந்து சேருது. அதை வந்து நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது நமக்கு நன்மை ஏற்படுறதை விட தீமைகள் நிறையவே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வாய்ப்புள்ள எல்லாருமே உங்களோட வீட்டில் நீங்களே நெய்யை தயாரித்து எந்த கெமிக்கலும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக வாழறதுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் நம்புகிறோம். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய். இந்த ப்ராசஸ்லேருந்து கிடைக்கிற மோரை வந்து நம்மளால் குடிக்க முடியாது. ஏன்னா அது புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அதை நம்மளோட செடிங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம்.